வணக்கம். பர்சனல் ஃபைனான்ஸ்னா ரொம்ப கஷ்டமான கணக்கு, ஏதோ பெரிய விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. அது ஒரு பயணம். சொல்லப்போனா ஒரு மாரத்தான் மாதிரி. வாங்க, ஒரு சூப்பரான தம்பதியோட கதை மூலமா இந்த ஃபைனான்ஸ் மாரத்தான்னா என்னன்னு நாமளும் கத்துக்கலாம். இந்த கதையோட ஹீரோயின் அர்ஜுன் அண்ட் மீரா. உங்கள மாதிரி ஒரு சாதாரண யங் கப்பல் தான். நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க, கரெக்டா பில்ஸ்லாம் கட்டிடுறாங்க, அப்பப்போ கொஞ்சம் சேமிப்பும் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையோட போக்கே மாத்த போற ஒரு விஷயம் நடந்தது. அன்னைக்கு மீரா அர்ஜுன் கிட்ட ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்விய கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விதான் அவங்களோட இந்த மொத்த பயணத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி அவங்க மனசுல அது விழுந்துச்சு. உடனே அர்ஜுன் அவனோட பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெருமூச்சோட சொன்னா, ஒருவேளை ஒரு 3 மாசம் தாக்கு பிடிக்கலாம். இந்த பதில் அவங்களோட உண்மையான ஃபினான்ஷியல் நிலைமை என்னன்னு அப்பட்டமா காட்டிடுச்சு. அந்த ஷாக்கு தான் அவங்கள ஒரு புது வழியில யோசிக்க வச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. இந்த பண விஷயங்கிறது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் கிடையாது, அது ஒரு மாரத்தான். வேகமா ஓடுறதை விட விடாம ஓடுறது தான் இங்க முக்கியம். இந்த ஒரு மாரத்தான் மைண்ட் செட் தான் அவங்களோட முழு அப்ரோச்சையுமே மாத்துச்சு. சரி, அவங்களுக்காக 3 சிம்பிள் ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. 1, சம்பாதிக்கிறத விட கம்மியா செலவு பண்ணணும். 2, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 3, ரொம்ப நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கணும். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இது. இதுல சீக்ரெட்டே வேகத்தை விட நிலைத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது தான். ரூல்ஸ் போடுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம் இல்லையா? சரி, இப்போ இந்த ரூல்ஸை வச்சு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க தங்களோட சொத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க எடுத்த முதல் ஸ்டெப்பு பணத்தை போட்டு வளர்க்கறது இல்ல. அதுக்கு பதிலா முதல்ல ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு வலைய உருவாக்குனது தான். எப்படிப்பட்ட புயல் அடிச்சாலும் நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்குன்னு கேக்குறீங்களா? திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல எதிர்பாராத மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி சமயங்களை சமாளிக்க தான் இதுக்காக அவங்க தங்களோட 6 மாச செலவுக்கு தேவையான பணத்தை தனியா எடுத்து வச்சாங்க. சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில பணத்தோட வேலை பணத்தை வளர்க்கறது இல்ல, நம்மள பாதுகாக்கிறது. இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அதுக்கு மேல பெரிய பில்டிங்க கட்ட முடியும். இந்த சேஃப்டி நெட் ரெடி ஆனதும் அவங்களோட கவனம் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வளர்ச்சிக்கு போச்சு. நீண்ட காலத்துல பெரிய சொத்து சேர்க்கறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த முக்கியமான கருவி ஈக்விட்டி, அதாவது ஷேர்ஸ். அவங்க உடனே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபிய ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாசம் வெறும் 20,000 ரூபாய், தொடர்ந்து 25 வருஷத்துக்கு சராசரியா ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சா என்ன ஆகும்? இதுக்கு பேர் தான் உண்மையான மரத்தான் எஃபெக்ட். அதோட ரிசல்ட் நீங்க நம்பவே மாட்டீங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே வெறும் 60 லட்சம் ரூபாய் தான். ஆனா அது வளர்ந்து 3.5 கோடி ரூபாயா மாறி இருந்தது. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டிங்கோட பவர். ஒரு சின்ன மாச தொகை காலப்போக்குல எவ்ளோ பெரிய சொத்தா மாறுது பாருங்க. அவங்களோட பயணம் இதோட முடியல. அடுத்ததா தங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்னும் பேலன்ஸ் பண்றதுக்காக ரியல் எஸ்டேட், தங்கம் மாதிரியான மற்ற சொத்துக்களையும் அதுல சேர்த்தாங்க. இது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆகுச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்படிதான் இருந்துச்சு. 60% ஷேர்ஸ், நல்ல வளர்ச்சிக்கு. 20% ரியல் எஸ்டேட், ஒரு ஸ்திரத்தன்மைக்கு. அப்புறம் பாதுகாப்பிற்காக 10% தங்கம், 10% பணம். இந்த பேலன்ஸ் தான் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க அவங்கள ரெடியா வச்சிருந்தது. எல்லா மாரத்தான்லயும் கரடுமுரடான பாதை வருது, சகஜம் தானே? அதே மாதிரி அவங்க நிதி பயணத்திலயும் ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருந்தது. மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு வந்து அவங்களோட மன தைரியத்தையே சோதிச்சு பார்த்துச்சு. ஒரே ராத்திரியில அவங்க போர்ட்ஃபோலியோவோட மதிப்பு டக்குன்னு 30% கம்மியாயிடுச்சு. அர்ஜுன் பயந்துட்டான். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் வீணா போச்சேன்னு நொந்து போயிட்டான். இந்த மாதிரி டைம்ல தான் நிறைய பேர் பயத்துல தப்பான முடிவெடுத்துடுவாங்க. ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல மீரா அர்ஜுனுக்கு அவங்களோட முக்கியமான ரூலை ஞாபகப்படுத்தினாங்க. நம்ம ஓடுறது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்ல. இந்த மன உறுதிதான் அவங்கள அப்போ காப்பாத்துச்சு. மார்க்கெட் விழுந்தப்போ அவங்க பயந்து போய் எல்லாத்தையும் விக்கல. அதுக்கு பதிலா தங்களோட பிளான் படி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதோட ரிசல்ட் வெறும் 5 வருஷத்துல அவங்களோட போர்ட்ஃபோலியோ 2 மடங்கா வளர்ந்துச்சு. இது அவங்களோட டிசிப்ளினுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. சோ
இதிலிருந்து அவங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, மார்க்கெட்டை டைம் பண்ணி ஜெயிக்கிறத விட மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் பெஸ்ட். அதாவது சந்தையோட ஏற்ற இறக்கத்தை கணிக்க ட்ரை பண்றதை விட ரொம்ப நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது தான் உண்மையான சொத்தை உருவாக்கும். சரியா 22 வருஷம் தொடர்ந்து டிசிப்ளினா ஓடி கடைசியா அவங்க தங்களோட ஃபினான்ஸ் மேரத்தானோட ஃபினிஷிங் லைனை தொட்டாங்க. அவங்களோட வெற்றி எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? இங்க பாருங்க, அவங்களோட 22 வருஷ உழைப்போட பலன் ஷேர்ஸ், ரியல் எஸ்டேட், தங்கம், கேஷ்னு ஒவ்வொரு சொத்தும் சேர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தது. எல்லாமே அதோட வேலைய கரெக்டா செஞ்சிருந்தது. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 7,5 கோடி ரூபா. அப்பா, இது வெறும் ஒரு நம்பர் இல்லைங்க. இது அவங்களோட கடின உழைப்பு, டிசிப்ளின், அப்புறம் லாங் டேர்ம் யோசனைக்கு கிடைச்ச வெற்றி சின்னம். அவங்க தங்களோட இலக்க அடைஞ்சிட்டாங்க. இப்போ கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அன்னைக்கு மீரா கேட்ட அதே கேள்விய மறுபடியும் கேட்டாங்க. ஆனா இந்த தடவை பதில் டோட்டலா வேற. அன்னைக்கு 3 மாசம்னு சொன்ன அர்ஜுன் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நாம இனிமே என்றென்றைக்கும் தாக்கு பிடிக்கலான்னு. இதுதாங்க உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அர்ஜுன், மீராவோட இந்த பயணம் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒரு லாங் டேர்ம் டிசிப்ளின்டான பயணம். இப்போ கேள்வி உங்களுக்கு தான். உங்களோட ஃபினான்ஸ் மேரத்தான ஆரம்பிக்க நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன?